வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய கேள்வி கேட்கலாமா? நீங்க ஒரு கூட்டத்துல இருக்கீங்க. ஆனா யாரும் உங்கள கவனிக்காத நிலையில இருக்கீங்களா? நீங்க பேசினாலும் யாரும் கேட்காத நிலையில இருக்கீங்களா? ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்ல நினைப்பீங்க. ஆனா யாரோ ஒருவர் அதே ஐடியா சொல்லும்போது அவரை எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏன் என்னை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க? உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த உலகத்தில் உங்களுடைய அறிவு மட்டும் போதாது. உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு மட்டும் போதாது. மக்கள் முதலில் பார்க்கிறது உங்களுடைய மதிப்பு, உங்கள் செல்வாக்கு, உங்கள் குணம். அதனால தான் பெரிய ஞானி சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஒரு மனிதன் தன் குணங்களையும் பழக்கங்களையும் மேம்படுத்தினால்தான் அவன் சமூகத்தில் மதிப்பு பெறுவான். அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் சாணக்கிய நீதியிலிருந்து எடுத்த 15 சக்தி வாய்ந்த ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 15 ரகசியங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தும், உங்கள் மரியாதையை அதிகரிக்கும், உங்கள் பேச்சுக்கு சக்தி கொடுக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா நம்ம பயணம் இப்ப ஆரம்பிக்கலாம். ரகசியம் ஒன்று, குறைவாக பேசுங்கள். இந்த உலகத்துல அதிகமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சரியான நேரத்துல பேசுறவங்க ரொம்ப கம்மி. நீங்க எங்க போனாலும் எல்லா விஷயத்துக்கும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் ஒரு நேரத்துக்கு பிறகு உங்களை கவனிக்கவே மாட்டாங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது. ஆனா ஒரு மனிதன் அமைதியாக இருந்து தேவைப்படும் நேரத்துல மட்டும் பேசினா அவருடைய வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். அதனால நினைவில் வைங்க, அமைதி பலவீனம் இல்லை, அது புத்திசாலித்தனம். ரகசியம் 2, உங்களை நீங்களே மதியுங்கள். இரண்டாவது ரகசியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க உங்களை மதிக்கலன்னா இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும்? நம்மில் பலர் என்ன பண்றோம் தெரியுமா? என்னால முடியாது, நான் அதுக்கு தகுதி இல்லை, இப்படி நாமே நம்ம தாழ்த்திக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க மதிப்பு முதல் உங்களால தான் ஆரம்பிக்கணும். நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்க மேல நீங்க தன்னம்பிக்கை வைங்க. அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்க ஆரம்பி. இது உன் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரகசியம் 3, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்மில் பல பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சரி என்று சொல்லும் பழக்கம். யாராவது ஒரு உதவி கேட்டாலே நமக்கு முடியலன்னாலும், நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் உடனே சரின்னு சொல்லிடுறோம். ஏன்னா அவர்கள் நம்மளை பத்தி தவறாக நினைச்சிடுவாங்கோ, அவங்களுக்கு மனசு வருத்தமாகிடுமோன்னு பயப்படுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் எப்போதும் சரி சரி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் உங்களை நல்லவனாக பார்க்க மாட்டாங்க. அவங்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் கிட்ட எதை சொன்னாலும் செய்வான், இவனை சுலபமா பயன்படுத்திக்கலாம் என்று மட்டும்தான் நினைப்பாங்க. அதனால நினைவில் வைங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறவன் இறுதியில் தன்னையே இழந்து விடுவான். உங்களால் முடியும் என்றால் மட்டும் சரி என்று சொல்லுங்கள். விருப்பமில்லாமல் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குமேயானால் அதை தேவையான நேரத்தில் அமைதியாகவும் மரியாதையாகவும் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அது திமிர் இல்லை, அதுதான் உங்கள் சுயமரியாதையின் அடையாளம். ரகசியம் 4, யாரையும் புறம் பேசாதீர்கள். நண்பர்களே, ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவன் மற்றவர்களை பத்தி எப்படி பேசுகிறான் என்பதுல தெரியும். ஒருத்தர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி தப்பா பேசுறது ஒரு பெரிய தவறு. ஏன்னா நீங்க ஒருத்தரை பத்தி மத்தவங்க கிட்ட குறை சொல்லும்போது நீங்க அந்த நபரை மட்டும் தாழ்த்தல, உங்களுடைய குணத்தையும் எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்துறீங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நண்பரை பத்தி மற்ற நண்பர்களிடம் தப்பா பேசுறீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் இப்போ அவனை பத்தி பேசுறான், நாளைக்கு நம்மையும் பற்றி பேசுவான். அந்த நிமிஷத்திலேயே உங்க மேல இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் சாணக்கியர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. மற்றவர்களை தாழ்த்தி பேசுகிறவன் தன் மரியாதையை தானே அழித்துக் கொள்கிறான். அதனால நண்பர்களே, மற்றவர்களின் குறைகளை பேசாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போதான் உங்களுடைய மதிப்பு சமூகத்தில் உயர ஆரம்பிக்கும். ரகசியம் 5, உடனே பதில் அளிக்காதீர்கள். நண்பர்களே, ஒரு புத்திசாலியான மனிதனின் பெரிய குணம் என்ன தெரியுமா? அவன் யோசிச்சு பேசுவான். நம்மில் பலர் என்ன பண்றோம்? யாராவது ஒரு கேள்வி கேட்டாலே உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அவசரத்தில் சொல்லுற பதில் பல நேரங்களில் தவறாகவும் முழுமையில்லாமலும் இருக்கலாம். ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு மீட்டிங்ல யாராவது உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால் நீங்க உடனே பதில் சொன்னீங்கன்னா அது சரியா இருக்காம போகலாம். ஆனா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து யோசிச்சு அப்புறம் பேசினீங்கன்னா உங்க வார்த்தைகளுக்கு ஒரு ஆழம் இருக்கும்.
அதை கேட்கிறவர்கள் உங்களை ஒரு தீர்வுக்கான சரியான நபராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, யோசிக்காமல் பேசும் வார்த்தை அம்பு போல திரும்பி வந்து காயப்படுத்தும். அதனால நண்பர்களே, அடுத்த முறை யாராவது கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லாதீங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க, யோசிங்க. அப்புறம் அதை பற்றி தெளிவாக எடுத்து கூறுங்கள். அப்போதான் உங்க வார்த்தைக்கு உண்மையான மதிப்பு வரும். ரகசியம் 6. உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? அவன் செய்யும் வேலை. நம்மில் பலர் என்ன பண்றோம் தெரியுமா? மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்தே அதிகமாக கவலைப்படுறோம். அவன் என்ன வாங்கினான்? அவள் எவ்வளவு சம்பாதிக்கிறாள்? அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள்? இப்படி மற்றவங்களை பார்த்து கொண்டே நம்ம நேரத்தை வீணாக்குறோம். ஆனா ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் தினமும் தன் வேலையை மனசார செய்து தன் திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டே போனா சில வருடங்கள்ல அவன் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக மாறிடுவான். ஏன்னா உலகம் பேசுறவங்களை விட வேலை செய்யறவங்க தான் மதிக்கும். அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, தன் வேலையை நேர்மையுடன் செய்பவனின் மதிப்பு காலப்போக்கில் தானாகவே உயர்ந்துவிடும். அதனால நண்பர்களே, மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்க கவனம், உங்க வளர்ச்சி, உங்க திறமை, இதில் மட்டும் கவனம் இருக்கட்டும். அப்போதான் உங்களுடைய மதிப்பு இயல்பாக உயர ஆரம்பிக்கும். ரகசியம் 7. சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் நண்பர்களே. ஒரு மனிதனை பற்றி மக்கள் முதலில் கவனிப்பது அவருடைய தோற்றம். நீங்க எவ்வளவு அறிவாளி இருந்தாலும் உங்க தோற்றம் அலட்சியமாக இருந்தால் மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு மீட்டிங்க்கு 2 பேர் வர்றாங்க. ஒருவர் நீட்டா சுத்தமான ஆடையோடு வர்றார். மற்றொருவர் அலட்சியமாக சரியான ஆடை முறையுடன் வரவில்லை. மக்கள் முதலில் யாரை மதிப்பாங்க? நிச்சயமாக நீட்டா இருப்பவரைத்தான். அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, ஆடை மனிதனின் குணத்தை முழுவதும் சொல்லாது, ஆனால் அவனுடைய ஒழுக்கத்தை கண்டிப்பாக காட்டும். அதனால நண்பர்களே, விலை உயர்ந்த ஆடைகள் தேவையில்லை. ஆனா சுத்தமும் நீடான தோற்றமும் இருந்தாலே உங்களுடைய மரியாதை தானாகவே உயரும். ரகசியம் 8. யோசித்து முடிவெடுங்கள். நண்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தவும் அதே நேரத்தில் கெடுக்கவும் செய்யக்கூடிய ஒன்று அவன் எடுக்கும் முடிவுகள். அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவு பல வருட வருத்தத்தை கொடுக்கலாம். ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. கோபத்தில் ஒரு வார்த்தை பேசினாலும் அல்லது யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்தாலும் பிறகு அதை திருத்த முடியாமல் போகும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், யோசிக்காமல் ஒரு அடியை எடுத்து வைக்கும் மனிதன் பின்னால் கண்டிப்பாக வருத்தப்படுவான். அதனால நண்பர்களே, எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிங்க. அப்புறம் முடிவு எடுங்க. அப்போதான் உங்களுடைய மதிப்பும் அறிவும் வெளிப்படும். ரகசியம் 9. விவாதத்தை குறையுங்கள். நண்பா, நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு விவாதத்துல ஜெயிச்சாதான் நாம் புத்திசாலி என்று. ஆனா உண்மை என்னன்னா, அதிகமாக வாதம் பண்றவன் புத்திசாலி என்று மக்கள் நினைக்க மாட்டாங்க. ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு விஷயத்துக்காக 2 பேர் சண்டை போட்டு விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை பார்க்கிறவர்களுக்கு அவர்கள் புத்திசாலிகளாக தெரியாது. அதற்கு மாறாக இவர்கள் என்ன லூசு மாதிரி இங்க சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றுதான் நினைப்பாங்க. அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, தர்க்கம் முடியும் இடத்தில் மௌனமே சிறந்த பதில். அதனால நண்பர்களே, எல்லா விஷயத்திலும் ஜெயிக்க முயற்சி பண்ணாதீங்க. சில சமயம் அமைதியாக விலகுவதுதான் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும். ரகசியம் 10. உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். நண்பா, இந்த உலகத்தில் யாராலும் திருட முடியாத ஒரு செல்வம் இருக்கிறது. அது அறிவு. பணம் போகலாம், பதவி போகலாம், ஆனா கற்ற அறிவு எப்போதும் நம்மோடு தான் இருக்கும். ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு கூட்டத்துல எல்லாரும் அமைதியா இருக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெளிவாக அறிவார்ந்த கருத்து சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களை வேற மாதிரி மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அதனால நண்பர்களே, தினமும் ஏதாவது புதுசா கத்துக்கோங்க. அப்போதான் உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும். ரகசியம் 11. ஆழ்ந்த கவனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் பலருக்கு பேசத் தெரியும். ஆனா உண்மையிலேயே கவனமாக கேட்கத் தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. ஒரு வாழ்க்கை உதாரணம் பாருங்க. ஒரு நோயாளி டாக்டரிடம் போகிறார். அவர் தனது உடல் பிரச்சனைகளை ஒன்றொன்றாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நல்ல டாக்டர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நடுவுல தடுக்க மாட்டார். அவர் உடனே மருந்து எழுத மாட்டார். அவர் அமைதியாக நோயாளி சொல்வதை முழுவதுமாக கவனமாக கேட்பார். அனைத்து பிரச்சனைகளையும் கேட்ட பிறகுதான் அவர் சரியான மருந்தையும் தீர்வையும் கொடுப்பார். அப்போது அந்த நோயாளிக்கு ஒரு நம்பிக்கை வரும். என் பிரச்சனையை டாக்டர் முழுமையாக புரிந்து கொண்டார். அதனால தான் சரியான தீர்வு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனின் மதிப்பை உயர்த்தும். அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, கேட்கும் கலையை அறிந்தவனே உண்மையான ஞானி.
அதனால நண்பர்களே, அதிகமா பேசுறத விட மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் மக்களின் நம்பிக்கையும் மரியாதையும் உங்களிடம் அதிகரிக்கும். ரகசியம் 12. தற்பெருமை பேசாதீர்கள். நண்பர்களே, ஒரு மனிதனின் மதிப்பை மெதுவாக குறைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? தன்னை பற்றி தானே பெருமை பேசுவது. நம்மில் சிலர் என்ன பண்றோம்? நான் இத பண்ணேன். நான் இல்லை என்றால் இது நடந்திருக்காது. என்ன மாரி யாராலும் முடியாது. இப்படி நாமே நம்மள பற்றி பெருமை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க உங்கள பற்றி நீங்களே பெருமை பேசினா, மக்கள் உங்கள மதிக்க மாட்டாங்க. ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் அமைதியாக தன் வேலையை சிறப்பாக செய்தால், மக்களே அவனை பாராட்டுவார்கள். ஆனா அதே மனிதன் தன்னை பற்றி தானே புகழ ஆரம்பிச்சா, அந்த பாராட்டு மெதுவாக குறைந்துவிடும். அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, தன் மதிப்பை தானே சொல்ல வேண்டிய நிலைக்கு வரும் மனிதன் மற்றவர்களின் பார்வையில் மதிப்பை இழக்கிறான். அதனால நண்பர்களே, உங்கள் திறமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வேலை பேசட்டும். நீங்கள் அமைதியாக முன்னேறுங்கள். நண்பர்களே, இன்றைய ரகசியம் உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையை கொடுத்திருந்தால், அதை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஏன்னா, அறிவை கேட்பது வாழ்க்கையை மாற்றாது. அதை நடைமுறைப்படுத்தும் பழக்கம்தான் வாழ்க்கையை மாற்றும். இந்த மாதிரி வாழ்க்கையை உயர்த்தும் ஆழமான கருத்துக்கள், சாணக்கிய நெறிகள், வெற்றிக்கான வழிகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மோட்டிவேக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க ஒரு கருத்து அடுத்த வீடியோவை இன்னும் சிறப்பாக உருவாக்க உதவும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.